எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வரவேண்டிய உம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டி சேரும். எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. பாடல் பகுதிகளை பொறுப்படும் பாடும் பொழுதே எங்களுடைய தேவனுடைய கிருபைகள் ஆண்டவரே ஊற்றப்படட்டும் அப்பா. அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே. தூது பகுதியிலே நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய சத்தியம், உம்முடைய தூது உம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அன்பின் காணிக்கைகளை பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அபிஷேகத்தை பலப்படுத்தி அனுப்பும். எங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள கரத்திலே, ஆசீர்வதிக்கிற கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரே துதியுங்கள். தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யோ வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஏக்காலமும் தைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். ஏகாலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே, தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள்.
ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்பினார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜர் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். அல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே, அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே,
நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தன் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜபம் கேட்டார். அந்நாளில் தன் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர்த்தீர்த்தார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர்த்தீர்த்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே
கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்கப் போகிறோம். அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. பாவத்தின் கரைகள் சுட்டரிக்கப்படவே சுட்டரிப்பின் ஆவியாய் வந்திறங்கிடோ. பாவத்தின் கரைகள் சுட்டரிக்கப்படவே சுட்டரிப்பின் ஆவியாய் வந்திறங்கிடோ. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. அக்கினி அபிஷேகம் எங்களை நிரப்ப அக்கினி நாவாய் வந்திறங்கிடோ. அக்கினி அபிஷேகம் எங்களை நிரப்ப அக்கினி நாவாய் வந்திறங்கிடோ. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. பலவீன பாண்டங்கள் பலத்தால் நிரம்ப பலத்தின் ஆவியாய் வந்திறங்கிடோ. பலவீன பாண்டங்கள் பலத்தால் நிரம்ப பலத்தின் ஆவியாய் வந்திறங்கிடோ. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. இரட்டிப்பான வல்லமை இப்போது பெறவே எலியாவின் தேவனாய் வந்திறங்கிடோ. இரட்டிப்பான வல்லமை இப்போது பெறவே எலியாவின் தேவனாய் வந்திறங்கிடோ. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. நுகங்கள் முறிய கட்டுகள் உடைய உன்னத ஆவியால் வந்திறங்கிடோ. நுகங்கள் முறிய கட்டுகள் உடைய உன்னத ஆவியாய் வந்திறங்கிடோ. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. அக்கினி அபிஷேகம் எங்களை நிரப்ப அக்கினி நாவாய் வந்திறங்கிடோ. அக்கினி அபிஷேகம் எங்களை நிரப்ப அக்கினி நாவாய் வந்திறங்கிடோ. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே. பலவீன பாண்டங்கள் பலத்தால் நிரம்ப பலத்தின் ஆவியால் வந்திறங்கிடோ. பலவீன பாண்டங்கள் பலத்தால் நிரம்ப பலத்தின் ஆவியால் வந்திறங்கிடோ. அபிஷேகம் ஊற்றும் அனல் கொண்டு இறங்கும் ஆவியானவரே.
ஆவியானவரே இரட்டிப்பான வல்லமை இப்போது பெறவே எலியாவின் தேவனாய் வந்திறங்கிடும். இரட்டிப்பான வல்லமை இப்போது பெறவே எலியாவின் தேவனாய் வந்திறங்கிடும். அபிஷேகம் ஊற்றும், அபிஷேகம் ஊற்றும் ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றும் ஆவியானவரே. நுகங்கள் உரிய கட்டுகள் உடைய உன்னத ஆவியார் வந்திறங்கிடும். நுகங்கள் உரிய கட்டுகள் உடைய உன்னத ஆவியார் வந்திறங்கிடும். அபிஷேகம் ஊற்றும் ஆவியானவரே. 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 நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். விடுதலையோடு பாட முடியாதவர்கள் உண்டு, விடுதலையோடு ஜெபிக்க முடியாதவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான சபையை தந்து விடுதலையோடு பாடவும் விடுதலையோடு துதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பாக்கா ஷாலா பங்காடா பாக்கா துடி லிபிகாடா பாக்கா துரபால பக்காடா பாக்கா துடி பே லிபிகா துடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே என்று சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு பலவீனங்களை நீ சந்தித்தாலும், எவ்வளவு பலவீனங்களை ஒருவேளை சாத்தான் கொண்டு வந்தாலும், அல்லது மனிதர்கள் உங்களை பலவீனப்படுத்தும்படியான காரியங்களை பேசினாலும் செய்தாலும், தேவ பிள்ளையை நீ ஆராதிக்கிற தேவன் அந்த பலவீனங்களை எல்லாம் தூர எடுத்து போட்டுவிட்டு உன்னை பலத்தால் இடைகட்டுகிற தேவனாக இயேசு இருக்கிறபடியினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்க துடி லிபிகாடா பக்க துரபால பக்காடா பக்க துட்டபால பக்காடா பக்க துடி லிகடக துரபால பங்காடா பக்க ஷபாபா பாபா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. சத்துரு நினைப்பான், நான் இவனை பலவீனப்படுத்தி விட்டேன். சத்துரு நினைப்பான், நான் இவளை பலவீனப்படுத்தி விட்டேன் என்று. தேவனுடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் அந்த சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக அவனுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை பலத்தால் இடைகட்டி அபிஷேகித்து ஆசீர்வதிக்க போகிறபடினாலே விசுவாசத்தோடு நம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பக்க துரபால பங்காடா பக்கதுடி லிகடக துரபால பங்காடா பக்க துட்டபால பால பால லிபிகாடா பக்க ஷால பங்காடா பக்கதுடி வேலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை பலத்தால் இடைகட்டுகிறவர் மட்டுமல்ல, உன் வழியை செவ்வைப்படுத்துகிறவரும் உன் தேவன்தான். உன் வழியை எவ்வளவுதான் சத்துரு தாறுமாறாக்கினாலும், மேடு பள்ளமாக மாற்றினாலும், கரடு முரடாக மாற்றினாலும், நீ திகைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு உன் வழிகளை, உன் பாதைகளை அலங்கோலப்படுத்தினாலும், தேவனுடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன் நீ நடக்க வேண்டிய வழியை சரிப்படுத்தி செவ்வைப்படுத்தி உன்னை தைரியமாய் நடக்க செய்கிற தேவன் உனக்கு இருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்கட பக்க துரபால பங்கட பக்க தடி லிபிக்கட பக்க ஷல பக்கட பக்க துடபால் லிபிக்கட பக்க துரபால பக்கட பக்க துடபாலபல். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ நடக்கிற வழியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது, அலங்கோலமாக்க முடியாது. உன் ஜீவியத்தின் பாதையை யாரும் நிறுத்த முடியாது. தேவ பிள்ளையே, நீ முன்னேறி செல்லும்படி உன் பாதைகள் எல்லாவற்றையும், உன் ஜீவியத்தை எல்லாவற்றையும் நீ ஆராதிக்கிற தேவன் இயேசு தினந்தோறும் செவ்வைப்படுத்தி உன்னை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே, இன்னும் நடத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷாலபங்காடா பக்க தடி லிபிக்காடா பக்க துரபால பாலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி அழைக்கிறீ. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீ, தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீ. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ, பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீ. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீ, பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறீ. தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறே. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கிறீ, கருவியாக பயன்படுத்தி வருகிறீ. கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கிறீ, கருவியாக பயன்படுத்தி வருகிறீ. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே, நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறே. நன்றி 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 என்று துதிக்கிறே,
நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா, கைவிடாத தேவன். நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று பாட்டுத்தாளிலே 3வது பாடலையும் 4வது பாடலையும் கூட பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். 3வது பாடல், எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தே. தகப்பனாக இதுவரையும் தோளின் மீது சுமந்து வந்தே. தாண்டினேன் வனாந்திரத்தை, என் தந்தையே உந்தயவா. தாண்டினேன் வனாந்திரத்தை. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன்.
தாயை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டே இருளெல்லாம் விலக்கினீரே. அழுகையை நிறுத்தினீரே. இருளெல்லாம் விலக்கினீரே. அழுகையை நிறுத்தினீரே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. நான் உயிர் நிலைத்தேன் உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. தனிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தே. அனாதையாய் அலைந்ததில்லை. அன்பரருகினிலே நான் அனாதையாய் அலைந்ததில்லை. அன்பரருகினிலே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவால் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறே. இழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை தொழித்தே. நான் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எல்லாவற்றிலும் எல்லாமாக இருந்தவரே இருப்பவரே. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே. நான்காவது பாடல். கர்த்தரின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. தெரிந்த பாடல் நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தரின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள
நம்மை கருணேத்தி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கருணேத்தி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவரிடம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவரிடம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காரலாம். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் பிரவேசிப்போம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வஸ்துக்களில் இருந்த வண்ணமாக தலைகளை கவிழ்ந்து ஜெபி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும்
நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வசனத்திலே யாக்கோபு தன் குமாரர்களிடத்திலே சொல்லுகிற காரியம், யோசேப்பு காணாமல் போனான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எகிப்திலே அதிபதியாக இருக்கிறான். முதல் முறை சந்தித்து சகோதரர்கள் வீட்டுக்கு திரும்பி விட்டார்கள். இளையவனை அழைத்து வந்தால்தான் என் முகத்தை பார்ப்பீர்கள் என்று யோசேப்பு சொன்னபடியினாலே யாக்கோபு கொஞ்ச நாள் அவன் தடுமாறி கொண்டிருந்தான், வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். பிறகு ஆகாரம் தீர்ந்த பிறகு, சரி நீங்கள் போய் கோதுமை வாங்கி வாருங்கள் என்று சொல்லி பென்யமீனை கூட அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தை சொல்லுகிறான். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துகள், அதாவது விலையுயர்ந்த வஸ்துகள் என்று பொருள், முதல் தரமான பொருட்கள். உச்சிதமான வஸ்துகளில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளைப்போளமும் இப்படி சொல்லிவிட்டு காணிக்கையாய் கொண்டு போங்கள், அந்த மனிதனுடைய மனம் குளிரட்டும் என்று யாக்கோபு நினைத்து சொல்லுகிறான். இவைகளிலே, இந்த உச்சிதமான வஸ்துக்களிலே ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். அது என்ன? வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் என்கிற அந்த வஸ்துவின் விசேஷம் என்ன, அதில் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன என்பதை நாம் சில காரியங்களை இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். இந்த வெள்ளைப்போளத்தை குறித்து நாம் வேதத்தில் பல இடங்களிலே வாசிக்கலாம். என்றாலும் ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அப்பொழுது சாஸ்திரிகள் ராஜாவை, இயேசுவை பணிந்து கொள்ளும்படியாக வருகிறார்கள். அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? மத்தேயு 2:11, கண்டு அதை பணிந்து கொண்டு, இயேசுவை பணிந்து கொண்டு பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அப்போது அந்த 3 பொருட்களில் ஒரு பொருள் தான் எது? வெள்ளைப்போளம். இந்த வெள்ளைப்போளம் சாதாரணமாக உள்ள பொருள் என்று நினைத்து விடக்கூடாது. அதை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வெள்ளைப்போளம் என்பது மர் என்ற மரத்திலிருந்து உருவாகினது. இந்த மரம் பெரிய மரம் கிடையாது. மொத்தத்துக்கே 12 அடியிலிருந்து 15 அடி வரை தான் இது வளருமா. அதனால் சிலர் அது செடின்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த மரம் அல்லது இந்த வெள்ளைப்போள மரம் வேரில் இருந்து கொம்பு, கொப்புகள், தண்டுகள், கிளைகள், காய்கள், பூக்கள், கனிகள் எல்லாமே வாயில் வைக்க முடியாது. ஒரே கசப்பாக இருக்கும். மிகுந்த கசப்பான ஒரு மரம். யாரும் அந்த மரத்துக்கிட்ட போகவே மாட்டாங்களாம். அவ்வளவு கசப்பான ஒரு மரம் தான் இந்த வெள்ளைப்போள மரம் அல்லது மரம். இஸ்ரவேல் தேசத்திலே வருடா வருடம் கூடார பண்டிகை நடத்துவாங்க. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோரியா என்கிற மலையிலே போய் நிறைய மரங்கள் அங்கே இருக்கும், கனி மரங்கள். சந்தோஷத்தில் இந்த பண்டிகை நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் ஃப்ரீயாக போய் பிக்னிக் மாதிரி போவாங்க. போய் அந்த மரங்களில் இருக்கிற கனிகள் எல்லாம் எல்லாரும் சந்தோஷமாக கூட்டம் கூட்டமாக குடும்பமாக போய்
பறித்து புசித்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இந்த மரத்தின் பக்கத்திலே, இந்த வெள்ளை போல மரத்தின் பக்கத்திலே ஒருவரும் வரமாட்டார். ஒரு பறவை கூட அந்த மரத்துக்கு பக்கத்தில் வராதான். சுற்றி சுற்றி ஜனங்கள் எல்லாரும் பறித்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்னட்ட யாரும் வரலையே அப்படின்னு சொல்லி இந்த மரத்தை குறித்து இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு கதை சொல்லுவாங்களாம். இந்த மரம் சுற்றி சுற்றி எல்லா மரத்திலையும் ஜனங்கள் கனிகளை பறித்து சாப்பிட்டு சந்தோஷப்படுறாங்களே, நானும் தான் கனிகளை நிறைய வச்சிருக்கிறேன், உருவாக்கி வச்சிருக்கிறேன், ஒருத்தர் என்கிட்ட வரலையே ஆண்டவரே என்று சொல்லி இதுக்கு வேதனை தாங்க முடியாமல் அழுது அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கண்ணீர் விடுமா. ஒருத்தர் கூட என்கிட்ட வரலையே ஆண்டவரே, ஒரு கனியை கூட ஒருத்தர் வந்து பறிக்கலையே, புசிக்கலையே, சரி பறவைகள் கூட வந்து என் மேலே வந்து உட்காரலையே, கனிகளை பறிக்கலையே, என்னப்பா இது, எல்லாரும் என்ன இப்படி புறக்கணிச்சிட்டாங்களே என்று சொல்லி அதை அழுது அழுது ஜெபம் பண்ணிச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அந்த மரத்துக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாராம், நீ காத்திரு அப்படின்னு தான் சொன்னார். மரம் என்ன செய்ய முடியும்? உடனே அது ஜெபம் பண்ணி கொண்டு காத்து கொண்டே இருக்கிறது. சில நாட்கள் கழித்து ஒரு சிறுவன் விபரம் தெரியாமல் அந்த மரத்தண்டை ஓடி வந்து கனிகள் நிறைய கிடக்குதுன்னு சொல்லி கை நிறைய கனிகளை பறித்தான். அந்த மரத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த சிறுவனாவது தன்னிடத்திலிருந்து பழங்களை பறித்து வைத்திருக்கிறான், இப்போ சாப்பிட போறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்கிருந்து தகப்பன் பார்த்து விட்டான். மகனை பேரச் சொல்லி சத்தம் போட்டு, நிறுத்து, சாப்பிட்றாத அப்படின்னு சொல்லி கோபமாய் ஓடி வந்து அவன் கையில் இருந்த பழங்களெல்லாம் ஒரே தட்டா தட்டி கீழே போட்டு விட்டு, வாங்க அந்த மரத்துக்கிட்ட போகாத, அதை வாயில் வச்சேன்னா கசப்பு தாங்க முடியாது, உன்னால் தாங்க முடியாத கசப்பு, வந்துவிடு, அந்த மரத்துக்கிட்ட போகாதேன்னு சொல்லி மகனை கையை பிடித்து கரகரன்னு இழுத்துட்டு போயிட்டார். இதை பார்த்ததும் இன்னும் அந்த மரத்துக்கு தாங்க முடியலை. ஆண்டவரே, என்னை கசப்பாவா நீர் படைத்து விட்டீர்? என் கனிகள் எல்லாம் கசப்பா இருக்கும்படியா இப்படி படைத்து விட்டீர்? எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்களே, ஏன் என்னை இப்படி படைத்தீர் என்று இன்னும் அழுததாம், இன்னும் ஜெபம் பண்ணதாம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, இன்னும் கொஞ்ச காலம் நீ காத்துரு அப்படின்னு சொன்னார். அந்த மரத்துக்கு எப்படி இருக்கும்? அது வேதனையோடு அது காத்து கொண்டு இருந்ததா, ஜெபம் பண்ணி கொண்டு காத்து கொண்டே இருந்ததா. இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, அடுத்த அந்த மரத்துக்கு நாம் வருவோம். இப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே எதிர்பாராத கசப்புகள் வரத்தான் செய்கிறது, வேதனைகள் வரத்தான் செய்கிறது, வியாதிகள் போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது. என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை விட்டு விட்டு போக முடியுமா? அழத்தான் முடியும், ஜெபிக்கத்தான் முடியும், ஆண்டவரிடத்தில் கதறத்தான் முடியும். ஆனால் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, கதறி அழுகிற தேவ பிள்ளைகளுக்கு தங்கள் வாழ்க்கையிலே கசப்புகள் வரும் பொழுது, வேதனைகளை சந்திக்கும் பொழுது, வியாதிகளை சந்திக்கும் பொழுது, தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் இவ்வளவு ஜெபித்தும், இவ்வளவு வேத வாசித்தும், இவ்வளவு ஆராதித்தும் என் வாழ்க்கையின் கசப்புகள் மாறவில்லையே, எனக்கு ஒரு நிம்மதி ஜெயம் கிடைக்கவில்லையே என்று நீ இருப்பாய் என்றால், தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் கொடுக்கிற பதில் அந்த மரத்திற்கு கொடுத்த பதில் தான், மகனே மகளே காத்திரு, நீ காத்திரு என்றுதான் நமக்கு ஆவியானவர் பதில் கொடுக்கிறார். வேறு ஒன்று நாம் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தேவனுக்கு தெரியாமல் வரப்போகிறதில்லை. எந்த கசப்பும், எந்த வேதனையும், எந்த வியாதியும், எந்த தோல்வியும் தேவ அனுமதியுடன் தான் நம்மை சந்திக்கிறது.
எனவே நாம் அவரை விட்டு பின்வாங்கக்கூடாது. ஜெபத்தையோ ஆராதனையோ வேத வாசிப்பையோ நிறுத்தக்கூடாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். கர்த்தர் கிரியை செய்ய வர காத்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் யோபு சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோபுவின் எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன். எல்லாம் இழந்தாச்சு, ஆனாலும் எனக்கு குறிக்கப்பட்ட அந்த போராட்டத்தின் நாளெல்லாம் என்று அங்கே யோபு குறிப்பிடுகிறார். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கசப்புகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நாம் வெறுக்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் அழுகையும் ஜெபத்தையும் கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருக்கணும். வேத வாசிப்பையும் ஆராதனையும் தொடர்ந்து செய்ய வேண்டும். யோபு சொன்னது போல அந்த கசப்பின் நாட்கள், வேதனையின் காலம் குறிக்கப்பட்ட காலம்தான். அது நிரந்தரமான காலம் அல்ல. தேவனால் குறிக்கப்பட்ட காலம். அது அவருக்கு மட்டுமே தெரியும். அந்த குறிக்கப்பட்ட காலம் வருவரை காத்திருந்த யோபுவை ஆண்டவர் கைவிட்டாரா என்ன? இழந்து போன 10 பிள்ளைகளையும் கொடுத்தார், ஆசீர்வதிக்கவும் செய்தார், அதுவும் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். எனவே தேவ பிள்ளையே, அந்த மர்மரத்தை போல நீங்கள் அழுதாலும் ஜெபத்தை விடாதீர்கள், வேதவாசிப்பை விடாதீர்கள், காத்துக்கொண்டே இருங்கள். யோபுவை ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு கசப்பான நிலைமையில் இருக்கிற உன்னையும் ஆண்டவர் நிச்சயம் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் நமக்கு தெரிந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். நீங்கள் அழுது ஜெபம் பண்ணி வேத வாசித்து போராடி இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை விடாமல் நீங்கள் ஜீவித்து கொண்டே இருங்க. என்ன ஆகாரம் சாப்பிட்டாலும் ஒரு பலன்தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் கர்த்தர் கிரியை செய்ய வர காத்து கொண்டே இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு பலனை மட்டுமல்ல, இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாத புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, காத்துருங்க. அது மட்டுமல்ல, கழுகுகளை போல என்ன செய்வாங்க? செட்டைகளை அடித்து எழும்புவார். கழுகுகள் செட்டையை அடித்து தான் எழும்போம். ஆனால் என்ன, ஏன் அப்படி சொல்லியிருக்குன்னா, குறிப்பிட்ட வருஷம் தாண்டின உடனே இந்த கழுகுகள் வேகமாக பறக்க முடியாது. அதனுடைய ஆகாரத்தை வேகமாக போய் பிடிக்க முடியாது. அந்த கழுகுனுடைய சரீரத்தை கொஞ்சம் வெயிட் போட்டுரும், வேகம் குறைஞ்சிரும். அதுக்கு தெரியும் டயர்ட்னஸ் ஆகுதுன்னு தெரியும். உடனே இந்த கழுகுகள் என்ன செய்யும்? மலையின் உச்சியில் போய் அப்படியே ஒரு பாறையில் அப்படியே படுத்துக்கிடும். தன்னுடைய செட்டைகளை எல்லாம் போட்டு அடிக்கும். இந்த பாறையில் இந்த அலகை உரசும், அப்படியே கல்லில் அந்த அலகு கலண்டு விழுந்துடும். அந்த செட்டைகளை அடிக்கிற அடியில் அவ்வளவு ரெக்கைகளும் பிஞ்சு போயிடும். இப்போ அந்த கழுகு முடியே ரோமமே இல்லாமல் முழு மொட்டையாக இருக்கும். அதனால தான் நாகும் தீர்க்கதரிசியில் சொல்லியிருக்கு, கழுகை போல முழு மொட்டையாயிரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கழுகு சில நாட்கள் தண்ணி குடியாது, ஆகாரம் புசியாது, உபவாசத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே படுத்து கிடக்கும். நம்ம நினைப்போம் இது கதை முடிஞ்சது, இதுக்கு வாழ்நாள் முடிய போது போல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை அதல்ல. கழுகுக்கு தெரியும், எவ்வளவு நாளானாலும் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், மீண்டும் என்னை புதுப்பிப்பார், மீண்டும் எனக்கு இறக்கைகள் முளைக்கும், மீண்டும் புதிய அழகு எனக்கு உண்டாகும், புது பலன் எனக்கு உண்டாகும் என்று கழுகுக்கு தெரியும். எனவே அது வரைக்கும் காத்திருந்து கிடக்கும். திடீரென நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கை முளைக்க ஆரம்பிச்சிடும், புது அழகு உருவாக ஆரம்பித்து விடும். இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நாளிலே புதிய கழுகாக அது மாறிவிடும்.
அப்படி புதிய கழுகாக மாறின பிறகுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கழுகுகளைப் போல இப்போ அது பழைய கழுகல்ல, இளம் கழுகை போல புதுப்பிக்கப்பட்ட கழுகாக, பலம் பெற்ற கழுகாக செட்டைகளை அடித்து எழும்புவான். காத்திருந்த கழுகு அது. அதுபோல தேவப்பிள்ளையே, உன் கசப்பை நினைத்து சோர்ந்து போகாதே, போராட்டங்களை வேதனைகளை நினைத்து சோர்ந்து போகாதே. ஜெபம் பண்ண விடாதே, வேதவாசி ஆராதி துதி மைமைப்படுத்து, முடிந்தால் உபவாசம் பண்ணு. ஆனால் கர்த்தருக்கு காத்திரு. அந்த காலம் மாறு வரைக்கும் நீ காத்திரு. ஆனால் இயேசுவின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிரு. ஏற்ற நாளிலே கர்த்தர் உன்னை புது பலத்தால் இடைகட்டுவார். உனக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாகும். நீ புது பலனோடு கூட செட்டைகளை அடித்து எழும்பி பறப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுவரைக்கும் நீ காத்திருக்கத்தான் வேண்டும். ஜெபத்தை விட்டு விடாதே, ஆராதனையை விட்டு விடாதே. எனவே கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவங்க ஓடினால் என்ன செய்ய மாட்டாங்க? இளைப்படைய மாட்டாங்க. என்னதான் ட்ரைனிங் எடுத்து ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வந்துடணும் ஓடி 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 பழகினாலும் அவங்க ஓடின பிறகு அவங்க என்ன செஞ்சிருவாங்க? இளைச்சு போவாங்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்காங்க பாருங்க, அவங்க என்னதான் ஓடினாலும் அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் டயர்டே ஆகிறதில்ல. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுவாங்க. அதான் இளைப்படையாதவர்கள். நடந்தாலும் சோர்வே வராது. விசாச, நீ என்னமோ என்னை சோர்ந்து போய் பைபிள் வாசிக்காமல் விட்டுருவான், ஜெபிக்காமல் விட்டுருவான், ஆராதிக்காமல் விட்டுருவான்னு நினச்சிட்டு இருக்கிறியோ? சோர்ந்தே போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு நாள் வைத்திருக்கிறார், அந்த நாளிலே என்னை பறக்க வைப்பார் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் உற்சாகத்தோடு காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்படித்தான் காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே தான் ஏசாயா சொல்லும் பொழுது 49:23 நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதே இல்லை. இன்னைக்கு நீ கசப்போடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நீ காத்திருக்க ஆண்டவர் உன்னை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார், ஆசீர்வதித்தே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இந்த மரம், இந்த மர்மரம், வெள்ளை போல மரம் தன் கசப்பை நினைத்து நினைத்து அழுது அழுது ஜெபமணிக்கிட்டே இருக்கு. காத்திருக்குங்களே, காத்திருன்னு சொல்கிறீங்களே, எவ்வளவு நாள் தான் காத்திருக்கிறது என்று கூட அந்த மரம் நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த மரத்திற்கு என்ன நடந்தது தெரியுமா? இந்த மர்மரத்திற்கு, இந்த வெள்ளை போல மரத்திற்கு நடந்தது என்ன என்றால், திடீரென அந்த மரத்தினுடைய பட்டைகளிலே கீறல் உண்டானது. கீறல் உண்டாகிறது. இந்த மரத்தின் பட்டைகள் எல்லாவற்றிலும் கீறல் உண்டாகுது. இந்த மரத்துக்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நம்மளை கண்டா ஓடிடுறாங்க, கசப்புன்னு சொல்லிட்டு. மரமாவது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லா இருந்தது. இப்போ அதுலேயும் பட்டையில் என்ன உண்டாகுது? கீறல் உண்டாகுது. இப்போ கீறல் உண்டாச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம மேலே ஒரே கீறலாக இருந்தால் நம்மளை மற்றவங்க எப்படி சந்தோஷமாக பார்ப்பாங்க? கீறல் உண்டான உடனே இன்னும் இதுக்கு வருத்தம் தான். அந்த கீறல் வெடிப்பாகிறது. மரப்பட்டை வெடிப்புண்டாகிறது மரப்பட்டையில். இந்த மரத்திற்கு துக்கத்தின் மேல் துக்கம்தான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வெடிப்புண்டான உடனே அந்த வெடிப்புகளில் இருந்து ஒரு வித பிசின் அப்படியே சுரந்து வெளியே வருகிறது. ஒருவித பிசின் வெளியே சுரந்து வந்த பொழுது என்ன ஆச்சரியம் என்றால், ஒரே வாசனை. அந்த பிசினிடத்திலிருந்து, அந்த மரத்தினிடத்திலிருந்து வாசனை அந்த இடம் முழுவதும் சுற்றி போகிறது. அந்த பகுதியிலே போன மக்கள், எங்கிருந்து இந்த வாசனை வருகிறது? மிக அருமையான வாசனையாக இருக்கிறதே என்று சொல்லி தேடி வந்தார்கள். இந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி கடைசியிலே அவர்கள் தேடி வர வர எந்த மரத்திலிருந்து வாசனை வருது?
அந்த மரத்திலிருந்து, வெள்ளை போல மரத்திலிருந்து, அந்த கசப்பான மரம் என்று சொன்னார்களே, அந்த மரத்திலிருந்து தான் அந்த வாசனை வருகிறது. எந்த மரத்தை கசப்பு கசப்பு என்று வேண்டாம் என்று ஒதுக்கி ஓடினார்களோ, இப்போ ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அதே மரத்தை தேடி வருகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த பிசின் சாதாரணதல்ல. ஜனங்கள் அதை எடுத்துக்கொண்டு ஓடுதாங்க, வர்றாங்க. எப்பவும் ஜனங்கள் அந்த மரத்தை தேடி வந்து பிசின்களை எடுத்து ஓடுகிறார்கள். மரத்துக்கிட்டே வரக்கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் ஓடி ஓடி வர்றாங்க. இந்த பிசின் தான் முதல்ல லைட் எல்லோ கலரில் இருக்கும், அதாவது இளம் மஞ்சள் அந்த நிறத்தில் இருக்குமா. பிறகு கொஞ்சம் டார்க் ரெட்டாக, இளஞ்செவப்பாக அல்லது கருஞ்செவப்பாக மாறும். மூன்றாவதாக அது சற்று கருப்பு கலரில் மாறிவிடும். இதுதான் வெள்ளைப்போளம். இதுக்கு பேர் என்னது? வெள்ளைப்போளம். ஆனால் நிறம் எப்படி இருக்கு? கருப்பாக இருக்கு. அதாவது கருப்பாக இருப்பாங்க, வெள்ளைத்தாயின்னு பேர் வச்சுருப்பாங்கல்ல. கருப்பாக இருப்பாங்க, வெள்ளைப்பாண்டின்னு பேர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி தான் கருப்பாக இருந்தாலும் இதுக்கு பேர் என்னது? வெள்ளைப்போளம். இந்த வெள்ளைப்போளத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதனுடைய விசேஷம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். முதல்ல இது மருத்துவ குணமுடையது. வலி நிவாரணி, பெயின் கில்லர்னு சொல்லுவாங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போன போது கபாலஸ்தலம் என்ற இடத்துல ஆண்டவர் அங்கே வந்து சேர்ந்த பொழுது என்ன செஞ்சாங்க? மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க்கு 15:23. வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவையில் அடிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னால் அவங்க அந்த வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை கொடுக்குறாங்க. ஆண்டவர் அதை குடிக்கலை, எனக்கு வேண்டான்ட்டார். ஏன் சொன்னார்னா, இந்த வெள்ளைப்போளம் கலந்தாச்சுன்னு சொன்னாலே அது என்னவா, 2 காரியம் செய்யுமா. ஒன்று, ஒரு வித மயக்கத்தை கொடுக்குமா, மயக்க மருந்து மாதிரி. 2வது, வலி தெரியாமல் ஆக்கிவிடும். சிலுவையிலே தொங்கும்போது வலி தெரியாமல் இருக்கத்தான் இந்த வெள்ளைப்போளம் கலந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்களாம். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால், என் பிள்ளைகளுக்காக நான் மரிக்கப் போகிறேன், மனுக்குலத்திற்காக நான் மரிக்கப் போகிறேன், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் மரிக்கப் போகிறேன். எனவே நான் மயங்கவும் கூடாது, வேதனை இல்லாமல் இருக்கக்கூடாது. என் ஜனங்களுக்காக நான் படுகிற பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வெள்ளைப்போளமானது மயக்கத்தை கொடுக்கக்கூடியது, வலியை எடுத்து போடக்கூடியது. அவ்வளவு விசேஷமான ஒரு மரம். இன்னும் மவுத் வாஷு, டூத் பேஸ்ட்டு, தோலுக்கு பயன்படுத்துகிற ஆயில் க்ரீம், என்னென்னமோ அதிலிருந்து தயார் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் அந்த மரத்தை கண்டதும் ஓடி போனாங்க. இப்போ இந்த மரத்துக்கு எவ்வளவு வரவேற்பு தெரியுமா? தேவப்பிள்ளையை, இன்னைக்கு கசப்பாக இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை, தோல்வியாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், ஆனால் என்றைக்கும் அப்படி வைக்க மாட்டார். ஆண்டவர் உன்னை மாற்றிவார், உன்னை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். எனவே இந்த ஒன்றுக்கு உதவாத மரத்திலிருந்து வந்த இந்த வெள்ளைப்போளம் எவ்வளவோ தேவைப்படுகிற மரமாக மாறுகிறது. மத வழிபாடுகளில் இது பயன்படுத்தப்பட்டது. யாத்திராகம் 30:23 வாசித்தீங்கன்னா, யூதருடைய ஆராதனையில் பயன்படுத்தப்பட்டது. சுத்தமான வெள்ளைப்போளம், சுகந்த கர்வாப்பட்டை, சுகந்த வசம்பு, லவங்கப்பட்டை, ஒலிவ எண்ணெய் போன்ற இவைகளெல்லாம் சேர்த்து ஒரு அபிஷேக தைலம் செய்ய சொன்னார் ஆண்டவர். இந்த அபிஷேக தைலத்துக்கு பரிசுத்த அபிஷேக தைலம்னு பேர். இதை வச்சு தான் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பனிமுட்டுகளையும் பரிசுத்தமாக்குனாங்க.
மேஜை, உடன்படிக்கை பெட்டி, குத்து விளக்கு எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கினாங்க. அது மகா பரிசுத்தமாக மாறியது. அதுக்கு மகா பரிசுத்தமாக அதுகளை மட்டும் மாற்றலை, ஆரோனையும் அவனுடைய குமாரரையும் இதை வச்சு தான் அபிஷேகம் பண்ணாங்க, அவங்களையும் சுத்திகரித்தாங்க. இப்படி வழிபாடுகளுக்கு, ஆராதனைகளுக்கு இந்த வெள்ளைப்போளம் ரொம்ப முக்கியமாய் தேவைப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்துக்குள்ளே போகலாம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கொஞ்சம் போய்கிடலாம். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பிரதான ஆசாரியம் மட்டும்தான் போக முடியும், வருஷத்தில் ஒரு தடவை. ஆனால் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், பிரபுவாக இருந்தாலும், ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. ஆனால் இந்த வெள்ளைப்போளம் மகா பரிசுத்த ஸ்தலம் வரை கொண்டு போகப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அன்றைக்கு வேண்டாம் என்று சொல்லப்பட்ட மரம், கசப்பான மரம், இன்றைக்கு பிரபு கூட, அதிகாரிகள் கூட செல்ல முடியாத மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நுழையக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அதை உயர்த்தினார். அதுபோல இன்றைக்கு கசந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சீக்கிரமாக உயர்த்தியே தீருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வியாபாரத்தில் இந்த வெள்ளைப்போளம் ரொம்ப பெரிய வியாபாரம். தங்கத்தை விட 4 மடங்கு விலை கூடனது. தங்கம் 50,000னா இது 2 லட்சம். அவ்வளவு விசேஷமானது. இந்த மர்மரம் அல்லது இந்த வெள்ளைப்போள மரத்தினுடைய ஒரு கன்று அல்லது ஒரு நாற்று நடுவதுக்கு வாங்குவோம் இல்லையா, அந்த நாற்றை நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் நடணும்னா அதனுடைய விலை என்ன தெரியுமா? சுமார் 1,30,00,000 ரூபா. நீங்கள் வேணா உங்கள் வீட்டில் நட்டு பாருங்கள். அந்த மர்மரத்தினுடைய ஒரு நாற்றினுடைய விலை எவ்வளவா? சுமார் 1,30,00,000 ரூபா. இந்த மரத்தை கண்டு ஓடினவர்கள் உண்டு, வெறுத்தவர்கள் உண்டு. இன்றைக்கு அந்த மரம் விலையேறப்பட்ட மரமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே என்னதான் தோல்விகளை நீ சந்தித்தாலும், வேதனைகளை சந்தித்தாலும், இந்த மரத்தை போல நீ அழுது அழுது ஜோமணி காத்திரு. உன்னை விலையேறப்பெற்ற மகனாக, விலையேறப்பெற்ற மகளாக நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்து இது வாசனை திரவியம் பயன்படுத்த ரொம்ப உபயோகமாக இருந்தது. வாசனை திரவியங்களுக்கு இது அதிகமாக பயன்படுத்துவாங்க. எனவே தான் சங்கீதம் 45:8 நீங்கள் வாசிங்க. நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 45:8 உமது நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம், சந்தனம், லவங்கம். இது எதுக்கா? நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம் போன்ற வஸ்துக்களால் நிறைக்கப்பட்டது, வாசனை காட்டப்பட்டது. அதாவது இந்த வெள்ளைப்போளம் மகிழும்படியான வாசனையை கொடுக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மணவாளனுக்கும் கூட, இயேசு கிறிஸ்துவுக்கு கூட நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளைப்போளம் என்ற இந்த வஸ்துக்களினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வெள்ளைப்போளம் இயேசு கிறிஸ்துவையே மகிழச் செய்கிற வாசனை உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் என்றைக்கும் கசந்த அனுபவத்தில் இருக்க போறதில்லை. உங்களையும் உங்கள் துக்கங்களை ஆண்டவர் நிச்சயமாய் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நிலைமையிலே கர்த்தர் மாற்றுவார். வாசனை என்பது சாட்சியின் ஜீவியத்தையும் குறிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் மணவாட்டி சொல்றா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 1:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன்னத பாட்டு 1:13, என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு என்று சொல்லுகிறாள்.
இப்போது மணவாளனையே வெள்ளை போல செண்டுன்னு மணவாட்டி சொல்கிறார். என் மார்பிலே தங்கும், என் இருதயத்திலே தங்கும் வெள்ளை போல செண்டு என்று சொல்லுகிறாள். அந்த நாட்களில் பெரிய பெரிய பணக்கார வீட்டு ஸ்திரீகள், ராஜ அரண்மனையில் உள்ள ஸ்திரீகள், வசதியுள்ள ஸ்திரீகள், இவங்கெல்லாம் என்ன செய்வாங்களாம், அந்த வெள்ளை போலத்தை ஒரு குப்பியில் ஊற்றி அதை ஒரு நூலில் கயிறில் கட்டி அப்படி கழுத்தில் தொங்க போட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க போகிற இடம் பூரா எப்படி இருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகிறோம் இல்லையா, அந்த காலத்தில் ஸ்ப்ரே கிடையாது. அது வெள்ளை போலம் மிகுந்த வாசனையாக இருக்கும். எல்லாருக்கும் அது கிடைக்காது, வசதி உள்ளவங்களுக்கு தான், விலை கூடுனது. அந்த வாசனை இருந்துக்கிட்டே இருக்குமா. அதைத்தான் மணவாட்டி சொல்கிறா, என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. அப்போ இயேசு எப்படி வெள்ளை போல செண்டாக மாறினார் அப்படின்னா, அவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுதும் அதற்கு முன்னும் அவர் சரீரத்தில் அடிக்கப்பட்டார். சவுக்குகளினால் அவரை அடித்தார்கள். அந்த சவுக்குகளில் இருந்த குண்டு அடிக்கும்போது அவருடைய சரீரத்தை கிழிச்சது, கீறிச்சது. சிலுவையில் அடிப்பதற்கு அவங்க ஆணிகளினால் கட்டாவுனாங்க. சரீரம் அங்கே துளையிடப்படுகிறது. மேலே தலையில் முள்ளை கொண்டு இது பண்ணாங்க. அங்கே முள் குத்தி சரீரம் வேதனைப்படுகிறது. ஈட்டினால் குத்துனாங்க. இப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரைக்கும் அந்த மர்மரத்திலிருந்து அந்த பட்டை எப்படி வெடித்து பிசின் வந்ததோ அதுபோல இயேசு கிறிஸ்துடைய சரீரம் வெடிப்பாகியது. அடியினாலும் முட்களினாலும் ஆணிகளினாலும் ஈட்டுகளினாலும் சரீரமானது வெடிக்கப்பட்டு உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்தமானது, அந்த பிசின் போன்ற அந்த இரத்தமானது வடிந்து கொண்டே இருந்ததா. அப்பொழுதுதான் மணவாட்டி, எனக்காக அல்லவா, என் ரட்சிப்புக்காக அல்லவா என் நேசர் இந்த இரத்தத்தை சிந்தினார் என்பதற்கு அடையாளமாகத்தான் அவரை ஸ்தனங்களின் நடுவிலே எனக்கு அவர் வெள்ளைப்போல செண்டு என்று சொல்வது என் இருதயத்திலே அவரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மர்மரத்தை போல பிசின் என்கிறதான இரத்தத்தை நமக்காக சிந்தினபடினாலே இன்றைக்கு அவர் நம்முடைய இருதயத்திற்குள்ளே அவர் வெள்ளை போல செண்டாக இருந்து வாசனை வீசி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. எனவே இந்த வெள்ளை போலம் எங்கெல்லாம் போகிறது என்று பாருங்கள். ஒரு காலத்தில் கசப்பான நிலைமை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாகவே வந்துவிட்டது. இப்படியாக இந்த வெள்ளைப்போலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் அந்த மரம் அழுத பொழுதெல்லாம் காத்திரு, இன்னும் கொஞ்சம் காத்திரு என்று ஆண்டவர் சொன்னார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பொறுமையாக காத்திருக்க காத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்வார். அடுத்து இந்த வெள்ளைப்போளம் சுத்திகரிப்புக்கு பயன்பட்டது. சுத்திகரிப்புக்கு பயன்பட்டது. அதனால தான் எஸ்தர் புஸ்தகத்தில் 6 மாதம் வெள்ளைப்பழத்தினாலும் அதனால சுத்திகரித்து அப்புறம்தான் 1 வருஷத்தில் 12 மாதம் கழித்து தான் ராஜாட்ட போகணும்னு சொல்லியிருக்கு. சுத்திகரிக்கப்பட்ட எஸ்தர் தான் ராஜாட்ட போக முடியும். சுத்திகரிக்கப்படாத எஸ்தர் ராஜாட்ட போக முடியாது. மணவாட்டியை மாற முடியாது, ராஜாத்தியாய் மாற முடியாது. அதே போல இன்றைக்கு சபையை ஆண்டவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வசனத்தினால, அவருடைய சத்தியத்தினால நம்மை சுத்திகரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. இப்படியாக சுத்திகரிக்கப்பட்ட சபையாக கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார், மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த வெள்ளைப்போளம் என்பது சுத்திகரிப்பை குறிக்கிறது. ஆண்டவர் வெள்ளைப்போல செண்டாக இருக்கிறார். அவர் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் மணவாளன் மணவாட்டியை பார்த்தல சபையை பார்த்து சொல்லும் பொழுது, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். பரலோகத்தில் எவ்வளவோ காரியம் இருக்கு. பரலோகத்தில் வீதி முதற்கொண்டு எதுதான், சுத்த பொண்ணு தான். கட்டடங்களெல்லாம் ரொம்ப விசேஷமான கட்டடங்கள், கற்கள், ஏற்பட்ட கற்களால் கட்டப்பட்டது. விசேஷித்த தூதர்கள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமோ இல்லையோ தெரியலை. ஒன்றுக்கு உதவாத நம்மை பார்த்து
அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரியமே என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உன்னில பழுது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். எவ்வளவு விசேஷம்! நீ பூரண ரூபவதி என்று சொல்லுகிறார். நம்ம என்னதான் மேக்கப் போட்டாலும், எவ்வளவுதான் அந்த மேக்கப் போடுற கடைக்கு பேர் என்னது, பியூட்டி பார்லர், அங்கெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஆண்டோட இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பூரண ரூபவதி என்று சொல்லுகிறார். அப்படியாக நம்மை சுத்திகரித்து அவருடைய வருகையிலே எப்படி எஸ்தர் ராஜாவுக்கு ராஜாத்தியாக மாறினாலோ, அதுபோல வெள்ளைப்புலமாகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுத்திகரித்து அவருக்கு மணவாட்டியாக நம்மை மாற்றி விடுகிறார். என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கும்படி அவருடைய மணவாட்டியாக நம்மை மாற்றி விடுகிறார். எனவே இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவும் நித்திய ராஜாவுமாக இருக்கிறார். இந்த வெள்ளை போல சென்று இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். நாம் அவரோடு கூட இருந்து 1000 வருட காலமாக ஆளுகை செய்து நித்தியமாக இந்த வெள்ளை போல சென்றாகிய இயேசுவோடு நாம் வாழப்போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே கடைசியாக இந்த வெள்ளை போல செண்டு எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா, இறந்த உடல்களை பதப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் எகிப்தியர்கள் இதை வெள்ளைப்பழத்தை பயன்படுத்தி மம்மின்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. இறந்த உடல்களை அதைத்தான் பிரமிடுக்களை வச்சு அடக்கம் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப வெள்ளைப்பழம் தேவைப்பட்டுச்சு. இந்த வெள்ளைப்பழம் இறந்த உடல்களை பாதுகாக்கக்கூடியதான். அதனால தான் இயேசு இறந்த பொழுது, இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க முடிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 39-40 வாசிங்க முடிப்போம். யோவான் 19:39-40. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30. நிக்கதேமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்த அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணாங்க. போதும். இப்போ இயேசுவின் சரீரத்தை பதப்படுத்துவதற்கு நிக்கதேமுங்கிறவர் என்ன கொண்டுட்டு வராராம்? வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்த ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வராங்க. இது எவ்வளவு விலைன்னு நினைக்கிறீங்க? இந்த வெள்ளை போளம் கலந்த கலவை எவ்வளவு விலை நினைக்கிறீங்க? சுமார் 1 கோடி ரூபாயாம். சுமார் 1 கோடி ரூபாய். அந்த வெள்ளை போளத்தினுடைய மதிப்பை நீங்கள் பாருங்கள். ஆரம்பத்தில் அந்த மரம் அழுதுச்சுது, கசப்பா இருக்கே என் வாழ்க்கை, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்களேன்னு சொல்லி. இன்றைக்கு அது எவ்வளவு விலையேற பெற்றதாக ஆண்டவர் மாற்றி விட்டார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் இதே வெள்ளைப்போளம் தான் காணிக்கையாக வைக்கப்பட்டது. இறந்த பொழுதும் இதே வெள்ளைப்போளம் தான் அவருடைய சரீரத்தை பதப்படுத்துவதற்காக கொண்டு வரப்படுகிறது. இயேசு பிறந்த பொழுதும் அவர் ராஜாதான், இயேசு இறந்த பொழுதும் அவர் ராஜாதான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக நம்மோடு கூட இருக்கிறார். எனவே தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை, வேதனைகளை, தோல்விகளை நினைத்து துவண்டு போகாதே. அழுது ஜெபம் பண்ணி கொண்டே இரு, ஆராதித்து கொண்டே இரு. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கசப்பான அந்த மர்மரம் அல்லது அந்த வெள்ளைப்போள மரம் ஏற்ற காலம் வந்தபோது விலையேற பெற்ற மரமாக ஆண்டவர் மாற்றினார். கசப்பான வேதனையான உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்ற வேளை வரும் பொழுது உன்னையும் விலையேற பெற்ற மகளாக, விலையேற பெற்ற மகனாக, ஆசீர்வாதம் உள்ள நிலைமையிலே கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க என்ற பாடலை பாடும் பொழுது உங்கள் அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம்.
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கசப்புகள் நிறைந்த மரத்தை விலையேற பெற்ற மரமாக மாற்றின எங்கள் தேவன், கசப்புகளை வேதனைகளையும் சந்தித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை விலையேற பெற்ற மக்களாக மாற்றி நீர் ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதியும். வேண்டிய பிரதிபலனும் ஆசீர்வாதத்தையும் நூறத்தனையாய் கொடும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.